தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்மளோட முந்தைய எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு 6 பேர்களை நாங்க பார்த்தோம். அந்த பேர்களை எப்படி இப்படி மறைச்சு வச்சிருக்காங்க, இது வெளியிட்டு இருக்கலாமே, எதுக்கு இப்படி மறைச்சிருக்காங்கன்னு பயங்கரமா யூஎஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சில பேர் கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கேள்வி, அந்த 6 பேர்களை இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம். ரெண்டு யூஎஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், 2 பேரும் வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க. ஒருத்தர் ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர், இன்னொருத்தர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர். அவங்க பேர் ரோகண்ணா அண்ட் மேசி. ஆக்சுவலாக ரோகண்ணாக்கு பெரிய ரோலுங்க இதில். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வெளியே வரது சார்ந்து டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வரப்படுச்சுல அந்த யூஎஸ்ல, அதுக்கு பிரதான காரணமே அவர் தான். ஸோ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் தான் நாம் இவ்வளோ பேசுறதுக்கு பிரதான காரணமும் அந்த மனுஷன் தான். ஸோ அவரும் மேசியும் போனாங்க. போயிட்டு இது போல திருத்தப்பட்ட பெயர்கள், மறைக்கப்பட்ட பெயர்கள் இருக்குல்ல, இது வரைக்கும் வெளியே எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் சார்ந்து அந்த பெயர்களை திருத்தப்படாத வெர்ஷன்ல பார்த்துருக்காங்க. பார்த்து முடிச்சு ஷாக்கான அவங்க வெளியே வந்து சொன்ன விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதாவது ஒரு 6 பெயர்கள், அந்த 6 பெயர்கள் நாங்கள் கண்கூடா பார்த்தோம். அதில் ஒரு 2-3 பேர்லாம் எங்களுக்கு ஷாக் அப்படி ஆயிடுச்சுங்க பார்த்துட்டு. அதுவும் அவங்கள பற்றி நாங்கள் இன்னும் உள்ளே போயிட்டு தீவிரமாக அலசி ஆராய்ஞ்சோம். சில மணி நேரங்கள் எடுத்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு அவங்க வெளியே வந்து ப்ரெஸ் பீப்புள் கிட்ட சொன்னாங்க. அவ்வளோதான், நமக்கு க்யூரியஸ் ஆகிடுச்சு யார் அந்த 6 பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்டு இதான் மக்களே. ரோக்கண்ணா இருக்கார்ல, அவரு பப்ளிக்கா இந்த 6 பேரையும் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இது சார்ந்த எவிடன்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணப்படலை. இட் மீன்ஸ் எப்ஸ்டைன் கூட இருந்து இவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, சிறுமிகளை அவங்களோட காம இச்சைக்கு பயன்படுத்தி இருக்காங்கன்ற மாதிரி எந்த ராங் டூயிங் சார்ந்தோம் இது வரைக்கும் எவிடன்ஸ் கிடையாது. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கான்டென்ட்டை ட்ராவல் பண்ணுங்க. மொதல் பேர் வெக்ஸ்னர், 2வது சுல்தான் அஹ்மத், 3வது நிக்கோலா கியூபிட்டோ, 4வது சால்வாட்டோ நியூரா, 5வது ஜுராப் மிக்கலாட்ஸே, 6வதா லியோனிக் லியோனோவ். இந்த 6 பேர்கள்ல இந்த முதல் 2 பேர்கள் சொன்னல கீ பர்சன்ஸுங்க, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான மனுஷங்க. அதில் முதல் பேர் சொன்ன பாருங்க வெக்ஸ்னர். இந்த ஃபோட்டோவில் அவர் யாருன்னு தெரியுதா? இவன் நம்மளுக்கு தெரியும், சர்வதேச மாமா பையன் எப்ஸ்டைன். அந்த பக்கம் ஒரு ஜென்டில்மேன் கூலிங் கிளாஸ் போட்டு அமர்ந்திருக்கார்ல, அவர் தான் அந்த வெக்ஸ்னர். ஸோ இவங்க 2 பேரும் நட்போடு இருந்திருக்காங்கன்ற விஷயம் லிட்டரலாக தெரிஞ்சிருச்சா? இது கிரியேட் பண்ணப்பட்ட இமேஜ்லாம் கிடையாதுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸே வெளியிட்டிருக்க அஃபிஷியல் ஃபோட்டோ தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேருக்கு நெருக்கம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? ரைட்டு. இந்த வெக்ஸ்னரை பற்றி இப்போ சொல்கிறேன். இந்த பிராண்டை தேடி ஓடுற நிறைய பிரியர்கள் இருப்பீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். அமெரிக்காவில் 1937 வருஷம் செப்டம்பர் 9ஆம் தேதி ஒஹாயோவில் பிறந்தவர் தான் இந்த வெக்ஸ்னர், லெஸ்லி வெக்ஸ்னர். 88 வயசு அவருக்கு. இப்போ இவர் யார் தெரியுமா? இந்த எல் பிராண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது விக்டோரியா சீக்ரெட்டு, ஆபர்க்ராம்பி அண்ட் ஃபிட்ச், பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்னு இவ்வளோ பிராண்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக புகழ்பெற்ற பிராண்ட்ஸ்னு. அது எல்லாத்தோட சிஇஓவா, இந்த எல் பிராண்ட்ஸ்க்கான சிஇஓவா கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் மேலே இருக்கவர் தான் இவர். அப்பேற்பட்டவர். விக்டோரியா சீக்ரெட் அந்த எல் பிராண்ட்ஸோட ஃபவுண்டரே இவர் தாங்க. அப்பேற்பட்ட வெக்ஸ்னர் பேரும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்குள்ளே வந்திருக்கு. இதை பார்த்து தான் அவங்க ஆடி போயிருக்காங்க, இந்த ரோக்கண்ணாவும் மேசியும். நாங்கள் இவர் பேர்லாம் உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெக்ஸ்னரோட இப்போதைய நெட்வொர்த் எவ்வளோ தெரியுமா? 81,467 கோடி ரூபாய். எவ்வளோ பெரிய செல்வந்தர்னு இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. இந்த எப்ஸ்டைனுக்கும் இவருக்கும் எப்படி பழக்கம் வந்திருக்கனாமா, இந்த நபரோட இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த எல்லா விஷயங்களையும் மேனேஜ் பண்ணது எப்ஸ்டைன் தானாமா. வெக்ஸ்னர் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் பண்ணணுன்றத இவன் தான் முடிவு பண்ணி கொடுத்துருக்கான். இந்த மாமா பையன் சொல்லி அது இந்த விஷயங்கள்ல அவர் பண்ணியிருக்காரு. உலக புகழ்பெற்ற பிராண்ட்ஸை உருவாக்கியிருக்காருன்னா அந்த பிராண்ட்ஸ்க்கான மதிப்பு இதுக்கப்புறம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் ராங் டூயிங் சார்ந்த எவிடன்ஸ் இல்லை, பட் பேர் வந்திருக்குன்றதுனாலே பல பேரும் ஒரு மாதிரி இந்த குட்வில்ல இறங்கி பார்க்குற மாதிரி ஆசைப்படுவாங்களே. ஓகே, 2019 வருஷம் என்ன தெரியுமா ஆச்சு? கிட்டத்தட்ட ட்ரம்ப் கதை மாதிரி தாங்க. அதாவது எப்ஸ்டைன் என்கிட்ட நிறைய கொள்ளடிக்கிறான், எனக்கு தெரியாமல் நிறைய திருடுறான் அப்படின்னு யார் சொன்னா? வெக்ஸ்னரே சொன்னாப்ப 2019 வருஷம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 பேரும் எவ்வளோ ஜிகிடி தோஸ்தா இருந்தாங்கன்றது உங்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருக்கும். ஓகே ரைட்டு. இந்த லிஸ்ட்டில் 2வது பார்க்க போகிற பர்சனும் சாதாரண ஆள் கிடையாது மக்களே. பிக் ஷாட், பெரிய பெரிய ஷாட் இவர். இவர் பேர் சுல்தான் அஹ்மத் பின் சுலேயம். இவர் இந்த டிபி வேர்ல்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட சிஇஓ. அது மட்டும் இல்லை,
இப்போ நம்ம துபாயை பார்த்து வாயை பொழந்துட்டு இருக்கோம்ல, எப்பா என்ன மாதிரி இருக்குப்பா அப்படின்ட்டு. இந்த துபாயை நம்ம இப்படி பார்க்கறதுக்கு பிரதான காரணமே இந்த பர்சன் தான். இந்த ஸ்டேட் ரன் கம்பெனி இருக்குல்ல, நக்கீல், இதோட சேர்மனா இருந்தவர் ஃபர்ஸ்ட் யாரு? இந்த சுல்தான். இந்த நக்கீல் தான் துபாயை நவீனமயப்படுத்துறது சார்ந்த எல்லா விஷயங்களையும் எக்ஸிக்யூட் பண்ணவங்க, இன்க்ளூடிங் பாம் ஜுமைரா இருக்குல்ல, அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்ததே இவங்க தான். ஃபுல்லாக அந்த ஐடியா கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தது இவங்க தான். இது சார்ந்த மிக முக்கிய மூளையாக செயல்பட்டது இந்த நபர் தான். ஸோ துபாயோட ஆர்கிடெக்ட்னு சுல்தானை சொல்லலால, டவுட்டே உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, எப்ஸ்டீனும் சுல்தானும் செம க்ளோஸ் ஆங்க. அதாவது பிஸ்னஸ் ரீதியாக மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி பர்சனல் லைஃப்லேயே ரெண்டு பேரும் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப தோஸ்தாக இருந்திருக்காங்க. 2009 ஏப்ரல் 24 இந்த டைமில் எப்ஸ்டீன் ஒரு மெயிலை சுல்தானுக்கு அமைச்சிருக்கான். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னா, எங்கே இருக்க முதல் கேள்வி. இதுக்கப்புறம் ஆர் யூ ஓகே, இந்த டார்ச்சர் வீடியோ இருக்குல்ல, அதை நான் அனுபவிச்சு பார்த்தேன், அவ்வளோ ரசித்து பார்த்தேன், நேசித்து பார்த்தேன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான். சித்திரவதை பண்ணுறது சார்ந்த ஒரு வீடியோங்க. யார் சித்திரவதை பண்ணா, குழந்தைங்களையா வேறு எதனா விஷயமா தெரில, அதை பற்றி மென்ஷன் பண்ணல. இவனு வேறு கோட் வேர்டில் பேசுவானுங்களே, பிஸா அது இதுன்னு சொல்லிட்டு, பிஸா டெலிவரி அது இதுன்னு. ஸோ எதை சித்திரவதை பண்ணி இவன் ரசிச்சான்னு தெரில மக்களே, அதை சுல்தான்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். இந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்திருக்காங்கன்ற விஷயம் உண்மையாகிற பட்சத்தில் சுல்தானுக்கு இது பெரிய தலைவலி தான், மாற்று கருத்து இல்லை. ஆக்சுவலாக இந்த சுல்தானுக்கு எப்ஸ்டீன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த எல்லா ஐடியாஸும் கொடுத்துருக்கானா. மக்கள் எனக்கு புரியல மக்களே சுத்தமாக. எக்கானமிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க உலகம் முழுக்க, பிஸ்னஸ் சாதிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு மாமா பையனை பேஸாக வச்சுக்கிட்டு எங்கே எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுன்ற முடிவை பல பேர் எடுக்கிறாங்கனாக்கா, எப்படிங்க அவன் அவ்வளோ பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக மாறி இருக்க முடியும்? ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் இருக்க முடியாது பாலமா, அவங்களோட ஆசாபாசங்களை, அவங்க சபலத்தை இவன் பயன்படுத்தி இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் இவன் கீ கொடுக்குற மாதிரி இந்த பொம்மைகள் ஆட ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரை பார்த்தாச்சா. மூணாவதா நிக்கோலா காப்புட்டோ. இவர் யாருன்னா பிரபல இட்டாலியன் பொலிட்டிஷியன். 2014 2019 வரைக்கும் இந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட் இருக்குல்ல, இதில் மெம்பராக இருந்தவருங்க, அப்பேற்பட்டதால. ஆனால் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இட்டாலியோட கேம்பனியா ரீஜன் இருக்குல்ல, அதோட ரீஜனல் மினிஸ்டர் இருக்காப்புல. இப்போ இவரும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வளையம் சார்ந்த விசாரணைக்குள்ளே சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பெருசாக எழுந்திருக்கு. ஏன்னா அரசியல் புள்ளியாச்சு, அங்கே சும்மா விடுவாங்களா. நாலாவதா சால்வட்டோ நியூவாரா. என்ன ப்ரோ ஃபோட்டோ இல்லையன்னு கேட்டிங்கனாக்கா, ஆக்சுவலாக இந்த பர்சனை பற்றி பெருசாக எதுவும் தெரிய வரலங்க, நிறைய தகவல்களை எதிர்க்க வெளியே வரல. ஆனால் இவர் முன்னாள் டிடெக்டிவ்னு சொல்கிறாங்க. NYPD இருக்குல்ல, நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதில் முன்னாள் டிடெக்டிவாக இருந்தார்னு மட்டும் தகவல் வெளியே வந்திருக்கு. எப்ஸ்டீனோட லிட்டில் பிளாக் புக் இருக்குல்ல, அந்த கருமத்தை பற்றி நீங்கள் 1000 எபிசோட் போடலாம், அவ்வளோ இருக்குது. அந்த புக்கில் இவரோட பேரும் இருக்குங்க. இதை வச்சு தான் இவர் சார்ந்த விஷயத்தில் கொண்டு வராங்க. அடுத்து அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஜுராப் மிக்கலாட்ஸே. இவர் ஆக்சுவலாக இந்த ஜார்ஜியன் ஆரிஜின்னு சொல்கிறாங்க. இவர் சார்ந்த புகைப்பட எந்த டேட்டா எதுவும் இதற்கு வெளியே வரல. இதே மாதிரி தான் இந்த லியோனிக் லியோனோ சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இண்டிவிஜுவலை பற்றியும் லெசர் நோன் ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் பெருசாக வெளியே வரல. ஸோ இவங்க தான் இந்த 6 பேருங்க. நாம் இப்போ தான் சொல்லியிருந்தோம் அந்த 6 பேர் யாருன்றது உலகம் தெரிஞ்சுக்கணும்னு. அதுக்குள்ளே ரிவியல் பண்ண எதிர்பார்க்கல மக்களே, ரிவியல் பண்ணிட்டாங்க. இது ரிவியல் பண்ணல ரோக்கண்ணா. அவர் அந்த சபையில் என்னென்னலாம் சொன்னார் தெரியுமா? எதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இத்தனை பெயர்கள் சார்ந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு திருத்தணுன்ற பேரில் அந்த பெயர்களை மறைக்கணும் அப்படின்னு கேட்குறாப்புல. நீங்கள் எல்லா பேர்களையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கலாமே, விக்டிம் பேரை வெளியே விட வேணாம், ஆனால் இவங்க பேரை வெளியே விட்டுருக்கலாமே அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு, நாங்கள் போயிட்டு இவ்வளோ அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த 6 பேர்களே வெளி உலகத்துக்கு தெரிய வருது அப்படின்னா, இன்னும் வெளி உலகத்துக்கு தெரிய வராமல் எவ்வளோ பேர்களை நீங்கள் இருட்டடிப்பு செஞ்சுருப்பீங்க, உள்ளுக்குள்ளே யார் யாரெல்லாம் இந்த கவரப்புக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி கேட்குறாருங்க. ட்ரம்ப்போட FBI இருக்குல்ல, இதுதான் சம்திங் ஏதோ பேக்ரவுண்ட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க வேலை தான் இதுன்ற மாதிரி அவர் சந்தேகத்தை பதிவு பண்ணுறாப்புல. யாரை காப்பாற்ற, எதுக்கு காப்பாற்ற இவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படின்றார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் முகாந்திரம் இருக்கிற எல்லாரையும் நம்ம பிடிச்சி விசாரிச்சே தீரணும்னு ஒத்த காலம் நிற்கிறாப்புல. இதில் சம்மந்தப்பட்டவங்க குற்றம் செஞ்ச விஷயம் உறுதியாச்சுனாக்கா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும்னு அவர் இப்போ வீர உரையை நிகழ்த்திருக்காரு சபையில். Mr. Speaker, yesterday Congressman Massey and I went to the Department of Justice to read the unredacted Epstein files. We spent about 2 hours there, and we learned that 70 to 80% of the files are still redacted. In fact, there were 6 wealthy, powerful men that the DOJ hid for no apparent reason. When Congressman Massey and I pointed this out to the Department of Justice, they acknowledged their mistake, and now they have revealed the identity of these 6 powerful men. These men are Salvatore Navora, Zorab Mikaladze,
Leopig Leonor, Nicola Caputa, Sultan Ahmed bin Sulayem, CEO of Dubai Ports World, and billionaire businessman Leslie Wexner, who was labeled as a co-conspirator by the FBI. Now, my question is, why did it take Thomas Massie and me going to the Justice Department to get these 6 men's identities to become public? And if we found 6 men that they were hiding in 2 hours, imagine how many men they are covering up for in those 3 million files. But the story gets worse. The reality is that Donald Trump's FBI scrubbed these files in March, long before Thomas Massie and I passed the Epstein Transparency Act. Thank you, Mr. Now, my bill is clear. The Epstein Transparency Act requires them to unredact those FBI files. And yet the Justice Department said to me and to Congressman Massie, we just uploaded whatever the FBI sent us. And guess what? The FBI sent scrubbed files. That means the survivor's statement to the FBI, naming rich and powerful men who went to Epstein's island, who went to his ranch, who went to his home and raped and abused underage girls or saw underage girls being paraded, they're all hidden. They're all redacted. It's a little bit of a farce. They're inviting all the members of Congress to go to see the Department of Justice, quote unquote, unredacted files, but they've got all redacted files from the FBI. And it's not the fault of the Justice Department attorneys. They were just told upload things that Donald Trump's FBI had already scrubbed. It's a blatant violation of the Epstein Transparency Act, but it also asks a fundamental question. Who are they protecting? Why are they protecting these rich and powerful men, people I call part of the Epstein class? Why are we in a country where there is no elite accountability for people who do the most heinous things? You have in England the king now calling for an investigation and possible prosecution of his own brother. You have in Norway the princess who no longer has support to be the queen. And yet in the United States of America, we have someone in the cabinet, Howard Lutnick, who is all over these Epstein files, who allegedly had business with Epstein after he was convicted of pedophilia, and he still is in the cabinet. We need to ask ourselves, are we in America going to have elite accountability? Are we going to call on rich and powerful people who broke the law or cavorted with a pedophile, a convicted pedophile? Are we going to call them to account? Are we going to have prosecutions for billionaires who went to this island and either raped underage girls or saw underage girls being raped and didn't say anything? Are we going to have investigations? I'll tell you what this is about. It's not just about the 1,200 survivors. It's about 2 tiers of justice in America. It's about people who can accumulate wealth and power and don't have to care about the rest of America. They have destroyed so much of this country. Income inequality is at a 60-year high. Worker salaries are less than they have been for 75 years as a part of GDP. Somehow this country seems to be working for the rich and powerful, but it's not working for ordinary working class Americans. I say enough. It's time to begin with accountability for the Epstein class. Hold them in front of Congress, those people who visited the island or did business with Epstein after he was a convicted pedophile. Investigate them, prosecute them, and let's return to democratic accountability in the United States of America. Let's return to one system of justice in the United States of America. Let's return to a place where every American has a stake in this country. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். எதுக்கு இடத்துல உலக புகழ்பெற்ற அந்த பிராண்டு வேணும், இந்த பிராண்டு வேணும் அப்படின்னு தேடி ஓடுவோம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நாம் 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினாலும் அது நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதா, நமக்கு ஓகேவா, தொந்தரவு கொடுக்காம இருக்கா, அதை தான் பார்க்கணும். அதை விட்டு 10 லட்சத்துக்கு ஒரு பொருளை வாங்கினாதான் அது எனக்கு கரெக்டுன்ற மாதிரி நம்ம அந்த ஒரு மாயையில் இருக்கோம்ல, அதுலேருந்து விடுபடுங்க தயவு செஞ்சு. இதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம் சார்ந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எழுந்த அந்த மோகம் இருக்குல்ல, அது குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது.
இந்த காசெல்லாம் எப்படி உள்ள வந்திருக்கும், இது எப்படி உலக புகழ்பெற்ற பிராண்டா மாறி இருக்கும், அதை எப்படி நாம விரும்பி பயன்படுத்தியிருப்போன்ற விஷயத்தெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன், சீப்போன்னு ஆயிடும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.